ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லாத்துக்குமே குழம்பு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நல்லா நுணுக்கி போடுங்க. ரொம்ப இலை, பல்லாரி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. அதோட சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு 5 தக்காளியை நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுங்க. இந்த தக்காளியிலேருந்து வர பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது வதங்குறதுலேயே நல்லா கிளேகிய மாதிரி ஆயிடுங்க. இப்போ ஒரு 2 கரண்டி கேர்டு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் இது அப்படியே மூடி விட்டுருங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. 10 செகண்ட் மூடி விட்டோடனே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இல்லையா, அப்போ புதினா மல்லியும் போட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு 5 செகண்ட் அப்படி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா ஒன்றா மிங்கில் ஆயிடுங்க. ஆனதுக்கப்புறம் நீங்கள் அளவு தண்ணி ஊற்றலாங்க. நான் இன்றைக்கி சாதாரண ரைஸ்லாம் ஆக்கியிருக்கேன். நம்ம சாப்பாடு ரைஸ் இருக்குல்லையே அதுதான் ஆக்கியிருக்கேன். இதுக்கு ஒன்றுக்கு அதாவது ஒரு உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி அளவுங்க. அதை நல்லா அதுக்கேற்றாப்புல அளவுகளை நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை. அதோட இந்த அரிசியும் போட்டு அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றான வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் எக் ஃப்ரைக்கு நம்ம இது பண்ணிட்டு நம்ம பாயில் எக் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சு அதில் பெப்பர், சில்லி பொடி, அப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அப்படியே போட்டு பெரட்டி விடுங்க. ரொம்ப பெரட்டி ரொம்ப ஹார்டாக்க வேணாம், லைட்டாக இது பண்ணாலே போதும். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இதோட ரைத்தா வச்சுருக்கேங்க. நான் இங்கே எல்லாத்தையும் சர்வ் பண்ண போகிறேன். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.